மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபலங்கள் பலரோட வீட்டு விசேஷங்கள்ல கேட்டரிங் சர்வீஸ் பண்றது மூலமாகவும் குக் வித் கோமாளி ஷோல ஜட்ஜா வந்தது மூலமாகவும் மக்கள் மத்தியில பிரபலமானாரு. சமீப சில நாட்களா இவரை பத்தி பல அதிர்ச்சியான தகவல் வெளிவந்துட்டே இருக்கு. காஸ்டியூம் டிசைனர் மற்றும் ஸ்டைலிஸ்டுமான ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி மக்கள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இப்படி செய்திகள் வலம் வர காரணம் ஜாய் கிறிசல்டா வேலண்டைன்ஸ் டேவை மாதம்பட்டி ரங்கராஜ் கூட தான் செலிப்ரேட் பண்ணதா சொல்லி ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லயும் ரங்கராஜ் கூட இருக்கிற இமேஜை தான் வச்சிருக்காங்க. அவங்க நேமையும் ஜாய் ரங்கராஜ் தான் குறிப்பிடுறாங்க. தாலியோட இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜையும் ஷேர் பண்ணி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாங்க. இதனால மக்கள் பலரும் குழம்பி போய் முதல் மனைவி ஸ்ருதி கூட எப்போ டிவோர்ஸ் ஆச்சு, உங்க ரெண்டு பசங்களை பத்தி யோசிக்காம இப்படி முடிவெடுத்திருக்கீங்களே, உங்க முதல் மனைவி ஸ்ருதி பாவம்னு பேசிட்டு வந்தாங்க. ஸ்ருதியும் ரங்கராஜ் மற்றும் மகன்கள் கூட எடுத்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல பின் பண்ணி அந்த போஸ்டோட கமெண்ட்ல நான் தான் அவரோட மனைவின்னு எல்லா வதந்திகளுக்கும் பதிலடி கொடுத்திருந்தாங்க. இதனால மக்களும் அப்ப டிவோர்ஸே பண்ணாம செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரான்னு மேலும் குழம்பி போயிட்டாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பத்தி பேசும்போது, பப்ளிக்ல மற்றும் சோசியல் மீடியால வர தகவல் பத்தி எனக்கு தெரியும். என் வாழ்க்கை தொடர்பா எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. சில விஷயம் என் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானது. அதை பத்தி எல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா கண்டிப்பா பதில் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தா கட்டாயம் பதில் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா, காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டா கூட கல்யாணம் ஆகிட்டதா வர தகவல் உண்மையான கேட்டதுக்கும் ரங்கராஜ் என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப பர்சனலான விஷயம் பத்தி எதுவும் இப்ப பேச விரும்பல அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. இப்படி இந்த பிரச்சனை போக ரங்கராஜோட மனைவி ஸ்ருதி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோவை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல நிதானம் கண்ணியத்தை நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஹேஷ்டேக்ல ஸ்ருதி ரங்கராஜ் ஃபேமிலி ஓவர் எவ்ரிதிங் மாதம்பட்டி ரங்கராஜ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கமெண்ட்ல ஒருத்தர் மேம் டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஸ்ருதி ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்த இன்டர்வியூ லிங்கை ஷேர் பண்ணிருக்காங்க. இது மூலமா ஸ்ருதியும் எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வராங்க போல. இப்படி இவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற சூழல்ல ஜாய் கிறிசல்டா ஏன் ரங்கராஜ் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியான போட்டோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப பலருக்குமே எழுந்திருக்கு. ஜாய் கிறிசல்டாவும் நேத்து மறைமுகமா பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும், அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே. இப்படி தளபதி விஜயோட வீடியோவை ஷேர் பண்ணி திடீர்னு ஒருத்தன் வந்தா எரியதானே செய்யும்னு சொல்லியிருக்காங்க. சிலர் ஜாய் கிறிசல்டா ஸ்ருதியை மறைமுகமா தாக்கி தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. சிலர் இவங்க ரூமர்ஸ்க்கு தான் பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜோ இல்லனா அவருடைய மனைவி ஸ்ருதியோ ஜாய் கிறிசல்டாவோ இதை பத்தி வெளிப்படையா பேசினாதான் பல சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும். சொல்றாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.